ஹலோ எவ்ரிவன், இன்னொரு வீடியோவில் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ்எல்ன்ற ஒரு கம்பெனிலேருந்து சான்ஸ்கிரிட்ன்ற ஒரு டேக்கை தான் பார்க்க போகிறோம். இந்த டேக் வந்து ரொம்ப பெரிய ஓல்டு டேக்குங்க. ஒரு 7 to 8 இயர்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஒரு என்ட்ரி லெவல் டேக்குன்னு சொல்லலாம். நான் வாங்கும்போது ஆல்மோஸ்ட் $120 என்னமோ வாங்கினேன். உங்களுக்கு நம்ம இந்தியா காசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ₹6,000 7,000 இருக்கும். ஒரு டீசெண்டான டேக்கு. இன்றைக்கி இந்த டேக்கை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். உள்ள என்ன இருக்குது, என்ன சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத. இந்த டேக் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் அவுட்புட் கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 3 வகையான இன்புட் சப்போர்ட் பண்ணுது. ஒன்று கோஆக்சல் இன்புட், இன்னொன்று வந்து ஆப்டிக்கல் இன்புட், தேர்ட் வந்து நம்ம பிசி மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் அது பின்னாடி காட்டுறேன் என்னென்ன நான் சொன்னதை எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றத. உங்களுக்கு தெரியும், லைக் ஒரு ஆர்சிஏ அவுட்புட் இருக்குது லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு, கோஆக்சல் இன் இருக்குது, ஆப்டிக்கல் இன், பிசி இன். அதேமாதிரி பவர் வந்து பார்த்திங்கன்னா கேபிள் தனியாக, பவர் அடாப்டர் தனியாக கொடுத்துட்றாங்க. இதை இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ளே என்ன இருக்குது, என்ன சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத. உங்களுக்கு போர்டை பார்க்கும் போதே தெரியும், இது வந்து வெல் கன்ஸ்ட்ரக்டட் போர்டு, ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் இல்லை. ஒரு என்ட்ரி லெவல் டேக்குக்கு என்ன இருக்குமோ அது எல்லாமே இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஜிட்டல் செக்ஷனையும் அனலாக் செக்ஷனையும் அழகாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அனலாக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சேனல் வந்து டிவைட் பண்ணியிருக்கிறத பார்க்கலாம். டிஜிட்டல் டு அனலாக் கன்வர்ஷன் சிப் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூஎஸ்பி ப்ராசஸர் இருக்குது. பேசிக்லி CM6631A பார்த்திங்கன்னா யூஎஸ்பி பிரிட்ஜ். இது பேசிக்லி உங்களுக்கு டிஜிட்டல் சிக்னலில் வந்து டேக்கு கன்வெர்ட் பண்ணி அனுப்போம். டேக்குன்னு பார்த்திங்கன்னா வோல்ஃப்சன் WM8740 மோஸ்ட் காமன் யூஸ்டு டேக்கு என்ட்ரி லெவல் யூனிட்ஸில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்பிடிஎஃப் ரிசீவர், நம்ம கோஆக்சல் அண்ட் ஆப்டிக்கல் ரிசீவர் பார்த்திங்கன்னா வோல்ஃப்சன் WM8805. அதுவும் உங்களுக்கு தெரியும், மோஸ்ட் ஆஃப் தி என்ட்ரி லெவல் டேக், சைனீஸ் மேட் டேக்கில் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அவுட்புட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஆப்ஆம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம டேக்குக்கு அப்புறம் வந்து ஆர்சிஏ அவுட்புட்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆப்ஆம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹை லெவலாக பார்க்கும்போதுங்க இது வந்து ஒரு வெரி சிம்பிள் டேக். நல்ல குவாலிட்டி வைஸும் பார்த்திங்கன்னா பில்ட் வைஸும் பார்த்திங்கன்னா நல்ல சாலிட் மெட்டல் ஃப்ரேமில் பண்ணியிருக்காங்க. நான் 7 to 10 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். ஒரு வெரி டீசெண்டான அவுட்புட் வந்து நல்ல ஒரு சவுண்ட் ஸ்டேஜ் கொடுக்குற அவுட்புட். எக்ஸ்பென்சிவ் டேக்கோட கம்பேர் பண்ண முடியாது, பட் இது வந்து ஒரு பெஸ்ட் கம்பெனி. நீங்கள் என்ட்ரி லெவல் டேக்குக்கு நீங்கள் வாங்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னும் போது எஸ்எம்டிஎல் ஒரு சைனீஸ் பேஸ் கம்பெனி தான், பட் இட்ஸ் வெரி குட் கம்பெனி. நீங்கள் இது ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்கும். இந்த கம்பெனியில் நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த எஸ்எம்டிஎல் கம்பெனியில் வர எல்லா ப்ராடக்ட்டுமே நல்ல குவாலிட்டியோட ஒரு டீசெண்டான ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. ஸோ நீங்கள் டேக்குக்கு இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னா இந்த கம்பெனியை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இது மாதிரி ஏவி கண்டென்ட்டில் உங்களுக்கு இஷ்டம் இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா வீடியோ நம்ம போட்டுட்ருக்கோம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.